Good morning student, 12th standard student எல்லாருக்கும் டுடே ஃபிசிக்ஸ் கிளாஸில் ஃபஸ்ட் லெசன் என்னென்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் லெசனை பொறுத்தவரையும் ரொம்ப ஈஸியான லெசன் தான். இது எல்லாமே உனக்கு ஃபெமிலியரான வேர்டு தான். இதில் வரக்கூடிய வேர்டு எல்லாமே சார்ஜ், எலக்ட்ரிக் சார்ஜ், எலக்ட்ரிக் ஃபீல்டு, இந்த மாதிரி கான்செப்ட் தான். ரொம்ப ஈஸியான கான்செப்ட் தான் வரும். ஃபஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் ஆகும். சரி, ஓகே, இன்ட்ரோடக்ஷன் நமக்கு வேணாம். பேசிக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் சார்ஜ் எனக்கு அந்த பேசிக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் சார்ஜில் ஃபஸ்ட் கான்செப்ட் என்ன சொன்னால் எலக்ட்ரிக் சார்ஜ் சொல்லியிருக்காங்க. இந்த எலக்ட்ரிக் சார்ஜில் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா யூனிட் ஆஃப் சார்ஜ். இந்த எஸ்ஐ யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ் இஸ் கூலும். சார்ஜ் வந்து என்ன இதில் கான்செப்டில் மெஷர்மெண்ட் பண்ணுறாங்க, கூலும்ன்ற ஒரு யூனிட்டில் தான் மெஷர்மெண்ட் பண்ண முடியும் சார்ஜை. தென் வந்து கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ் என்ன, ஒன் எனர்ஜி கன்வெர்ட் டு அனதர் எனர்ஜி நார் ஃபார் டெஸ்ட்ராய்ட். அதுதான் இப்போ எனர்ஜியில் சொல்லும் போது கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜின்னா ஒன் எனர்ஜி கன்வெர்ட் டு அனதர் எனர்ஜி. இது கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ் என்னது, என்னது ஒரு சார்ஜ் இன்னொரு சார்ஜை கன்வெர்ட் ஆக போகிறாரு. அதுதான் என்ன சொல்கிறாங்க, டோட்டல் எலக்ட்ரிக் சார்ஜ் இந்த யூனிவர்ஸ் இஸ் கான்ஸ்டன்ட். யூனிவர்ஸில் இருக்கிற டோட்டல் சார்ஜோட வேல்யூ வந்து கான்ஸ்டன்ட் அண்ட் சார்ஜ் கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி டெஸ்ட்ராய்ட். சார்ஜ் என்னது ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. அதுதான் இதுதான் என்னது கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜுக்கு கான்செப்ட் ஃபினிஷு. பட் ஆனால் அடிஷ்னலாக இன்னும் ஒரு வேர்ட் சொல்லிப்பான். இன் எனி ஃபிசிக்கல் ப்ராசஸ் த நெட் சார்ஜ் இன் சார்ஜ் வில் ஆல்வேஸ் பி ஜீரோ. என்ன கான்ஸ்டன்ட்னு சொல்கிறாங்க இல்லையா சார்ஜோட வேல்யூ, அதனால். அடுத்து குவான்டிசேஷன் ஆஃப் சார்ஜ்னா ஒரு கண்டக்டருக்குள்ளே எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, அதுதான் குவான்டிசேஷன் ஆஃப் சார்ஜுக்கு என்ன சொல்கிறாங்க, வாட் இஸ் த ஸ்மாலஸ்ட் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் தட் கேன் பி ஃபவுண்ட் இன் நேச்சர். எக்ஸ்பெரிமெண்ட் ஷோ தட் த சார்ஜ் ஆஃப் அன் எலக்ட்ரான்ஸ் இஸ் -e and charge of proton வந்து +e. here e denote the fundamental unit charge. the charge q on any object is equal to an integral multiples of the fundamental unit of the charge. எனவே குவான்டிசேஷன் ஆஃப் சார்ஜ் q கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன வேலைனா q = ne. இதில் க்யூன்னா சார்ஜோட வேல்யூ கொடுத்துரும், ஈனா சார்ஜ் ஆஃப் அன் எலக்ட்ரான், என்ன நம்பர் ஆஃப் சார்ஜஸ் ப்ரெசன்ட் இன் த கண்டக்டர். ஒரு கண்டக்டரில் எவ்வளோ நம்பர் ஆஃப் எவ்வளோ சார்ஜ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணால் q = ne இல்லை ஃபார்முலாவில் என்ன வச்சுட்டு போனால் n = q/e மாறுவார். க்யூவோட வேல்யூ அவங்க கொடுத்துருவோம் கிவன் டேட்டாவில். ஈயோட வேல்யூ வந்து சார்ஜ் ஆஃப் அன் எலக்ட்ரான்ற வேல்யூ வந்து மில்லிகன் ஆயில் ட்ராப்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் நமக்கு +2 இருக்குது 6th லெசனில். மில்லிகன் ஆயில் ட்ராப் எக்ஸ்பெரிமெண்ட்டில் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. க்யூவோட வேல்யூ சார்ஜ் ஆஃப் அன் எலக்ட்ரான் வேல்யூ வந்து சார்ஜ் ஆஃப் அன் எலக்ட்ரான் ஈயோட வேல்யூ வந்து 1.6 × 10⁻−19 கூலும். சார்ஜ் ஆஃப் அன் எலக்ட்ரான் வேல்யூ என்னது கான்ஸ்டன்ட். ஓகேவா. அடுத்தது நெக்ஸ்ட் கான்செப்ட் என்ன வராரு, கூலும்ஸ் லாவோட மெயினான நமக்கு யூசஸ் என்னென்னா, இந்த ஃபஸ்ட் லெசனை பொறுத்தவரை மெயினாக எல்லா கான்செப்டும் யாரை பேஸ் பண்ணி வருவார்னா கூலும்ஸ் லா பேஸ் பண்ணி தான் வரும். இந்த கூலும்ஸ் லா தான் என்ன செய்யுதுன்னா எலக்ட்ரிக் சார்ஜால் டெவலப் ஆகிற எலக்ட்ரிக் ஃபீல்டையும் அடுத்து எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் ஃபோர்ஸையும் எல்லாத்தையுமே ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு கூலும்ஸ் லா தான் மெயினாக யூஸ் பண்ணியிருப்போம் நம்ம. சரி, ஓகே. கூலும்ஸ் லாவில் ஃபார்முலா என்ன சொல்லணும், ஃபஸ்ட்டு டிஃபைன் கூலும் ஃபோர்ஸ்னு ஒரு 2 மார்க் கொஸ்டின் இருக்குது. கூலும்ஸ் ஃபோர்ஸுக்கான ஃபார்முலா வந்து என்னென்னா F = K × Q1 Q2/R². ஆர் யூனிட் கேப், இதுதான் காமனான ஃபார்முலா. அது அந்த ஃபார்முலா எப்படி வராதுன்னா ஃபஸ்ட்டு இது வரும். உனக்கு கூலும்ஸ் ஃபோர்ஸ்னால் என்ன, டிஃபைன் கூலும் ஃபோர்ஸ்னால் 2 சார்ஜ் Q1 and Q2ன்ற 2 சார்ஜை ஆர் டிஸ்டன்ஸில் செப்பரேட் பண்ணி வைக்கிறோம். நம்ம என்ன செஞ்சு வச்சுருக்கோம், Q1 and Q2ன்ற 2 சார்ஜஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸ் செப்பரேட் பண்ணி ஆர் டிஸ்டன்ஸ் செப்பரேட் பண்ணி வைக்கும் போது 2 சார்ஜ் பாடிஸ் கிட்டே இது லைக் சார்ஜ்னு சேம் கைண்ட் ++ ஆர் மைனஸ் ப்ரெசென்ட் பண்ணணும். ஆர் +- இருக்கலாம், ஆர் ++ இருக்கலாம். இப்போ என்னது லைக் சார்ஜ்னு சேம் கைண்ட் ஆஃப் சார்ஜ் ++ஆக இருந்தால் அங்கே என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருப்பார், ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். அதே டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் சார்ஜ் இருந்தால் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருப்பார். சரி, ஓகே. 2 சார்ஜ் பாடிஸ்க்கிடையே ஆக்ட் ஆகக்கூடிய எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் ஃபோர்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணால் பை யூஸிங் த கூலும்ஸ் லா. அப்போ 2 சார்ஜ் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்காரு, Q1 Q2ன்ற 2 சார்ஜஸ் ஆர் டிஸ்டன்ஸில் செப்பரேட் பண்ணி வைக்கும்போது இந்த 2 சார்ஜ் பாடிஸ்க்கிடையே ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் ஆர் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணால் பை யூஸிங் த கூலும்ஸ் லா. கூலும்ஸ் லா வந்து இப்போ டெஃபினிஷன் கொடுக்குறேன் பாரு. Define Coulomb's force. Now Coulomb's law state that the electrostatics force is directly proportional to the product of the magnitude of the two charges. 2 சார்ஜுக்கு இடையே வரக்கூடிய வேல்யூ எஃபோட வேல்யூ
டூ சார்ஜ் பாடிக்கிட்டே ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸு எஃப் டூ சார்ஜோட ப்ராடக்ட் வேல்யூக்கு டைரக்ஷன் ப்ரொபோஷனல் ஆகும் அண்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷன் டு த ஸ்கொயர் ஆஃப் தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 பாயிண்ட் சார்ஜஸ் 2 பாயிண்ட் சார்ஜ் செப்பரேட் பண்ணிக்கூடிய டிஸ்டன்ஸோட வேல்யூ வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் இருப்பார். அதனால தான் நம்ம என்ன போட்டிருப்பாங்க பாரு, therefore f equal to இந்த ஃபார்முலா கொஞ்சம் உனக்கு நான் புரிஞ்சுக்கோ, இந்த f 21 அதெல்லாம் மறந்துடு. f equal to k into q1 q2 divided r square. அப்படி என்ன மீனிங், f q1 q2 2 சார்ஜுக்கு டைரக்ஷன் ப்ரொபோஷன் ஆகும், ஆறுன்ற டிஸ்டன்ஸுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷன். கீழே இருக்கார் இல்லையா தலை இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனாக இருப்பார். இந்த 2 இதுக்கு வந்து என்ன கேன்றது ஒரு கான்ஸ்டன்ட்டை போட்டிருப்பான். ஓகேவா? தென் இது வந்து கூலும்ஸ் ஃபோர்ஸ்க்கு ஆன்சர் முடிஞ்சு போச்சு. இதில் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் கூலும் ஃபோர்ஸ், இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் கூலும் ஃபோர்ஸ்ன்ட்டு ஒரு 5 மார்க் கொஸ்டின் கேட்குறாங்க. என்னென்ன கூலும் ஃபோர்ஸோட இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் எடுகோள்கள், ஃபஸ்ட்டு ஃபோர்ஸ் சொல்லிட்டு அடுத்த செகண்ட். த ஃபோர்ஸ் ஆன் த சார்ஜ் Q2 exerted by the charge Q1 always lies along the line joining the two charges R12 unit cap is the unit vector. அப்படின்னா என்ன மீனிங்னா நல்லா புரிஞ்சுக்கோ. The force on the charge Q2 exerted by the charge Q2 ன்ற force Q2 ன்ற charge Q1 மேலே force exert பண்ணுறாரு. Anyway, the vector joining Q1 to the Q2, anyway the R1 unit cap, அது கான்செப்ட் விட்டுறேன். அடுத்து தேர்ட் பாயிண்ட் என்னது, SI யூனிட் ஆஃப் K ஓட வேல்யூ. Kன்ற கான்செப்ட் சொல்லல, K ஓகே ஈக்குவலான வேல்யூனா 1/4 எப்சிலான் நாட். அந்த K 1/4 எப்சிலான் நாட் காமன் வேல்யூ உண்டு. And its value 1/4 epsilon equal value என்ன 9 into 10 power plus 9 Newton meter square coulomb minus 1. அது ஒரு யூனிட். அடுத்து இந்த எப்சிலான் நாட்டுன்னு சொல்லியிருக்கோம்ல, அந்த எப்சிலான் நாட்டுக்கு தனியான வேல்யூ உண்டு. எப்சிலான் நாட்டுன்னா என்னென்ன, பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ் ஆர் வேக்யூம், வேக்யூம் மேலே பெர்மிட்டிவிட்டி வேல்யூ. இந்த வேல்யூ எப்சிலான் நாட்டுக்கு என்ன வேல்யூ இருக்குன்னா 8.854. எப்சிலான் நாட்டோட வேல்யூ என்னது 8.854 into 10 power minus 12 coulomb square Newton minus 1 meter minus 2. அடுத்து ஃபோர்த் பாயிண்ட், த மேக்னிடியூட் ஆஃப் த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் பிட்வீன் த டூ சார்ஜ் ஈச் ஆஃப் 1 கூலும் அண்ட் செப்பரேட் பை எ டிஸ்டன்ஸ் ஆஃப் 1 மீட்டர் டிஸ்டன்ஸ். இந்த டூ சார்ஜ் வந்து வேல்யூ வந்து என்னது 1 கூலும் சார்ஜ் 1 மீட்டர் டிஸ்டன்ஸ் செப்பரேட் பண்ணி வைக்கிறது. ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸோட வேல்யூ எஃபோட வேல்யூ எவ்வளோ இருப்பான்னா 9 into 10 power plus 9 நியூட்டன் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். திஸ் இஸ் த ஹக் குவான்டிட்டி, ரொம்ப அதிகமான ஃபோர்ஸு, ஆல்மோஸ்ட் ஈக்குவலன் டு த வெயிட் ஆஃப் த 1 million டன் வெயிட் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்டை தூக்கி ஒரு இடத்துல வச்சோம்னா அது எவ்வளோ ஃபோர்ஸை கொடுக்குமோ அவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு அர்த்தம். வி நெவர் கம் அக்ராஸ் 1 கூலும் ஆஃப் சார்ஜ் இன் என்னது ப்ராக்டிஸ். இது ப்ராக்டிக்கலாக செய்யறது பாசிபிலிட்டிஸ் கேஸ். மோஸ்ட் ஆஃப் த எலக்ட்ரிக்கல் பெனாமினா இன் டே டு டே லைஃப் இன்வால்வ் எலக்ட்ரிக் சார்ஜ் இன் ஆர்டர் ஆஃப் மைக்ரோ கூலும். மியூன்னு போட்டால் என்னது மைக்ரோ கூலும், என்னன்னு போட்டால் நேனோ. மைக்ரோன்னா 10 power minus 6, ஓகேவா? நேனோனா 10 power minus 9 கூலும். அடுத்து ஃபிஃப்த் பாயிண்ட், இன் SI யூனிட் கூலும்ஸ் லா இன் வேக்யூம் டேக் த ஃபார்ம். இதே வந்து வேக்யூம் ஏரியால்னா எப்சிலான் நாட்டுக்கு போல் எப்சிலான், இது எப்சிலான் நாட்டாக இருப்பார், ஓகேவா? அது எப்சிலான் நாட்டில் இருக்கும் போது என்ன இருக்குன்னா F21 வெக்டார் ஈக்குவல் டு 1/4 எப்சிலான் நாட் Q1 Q2 by R ஸ்கொயர் R12 யூனிட் கேப்னு இருப்பார். இதில் நமக்கு மெயினாக தெரிஞ்சுக்க வந்து சின்ஸ் எப்சிலான் கிரேட்டர் தென் எப்சிலான் நாட். எப்சிலானா பெர்மிட்டிவிட்டியாக பெர்மியபிலிட்டி, ஓகேவா? எப்சிலானா பெர்மிட் ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ். த ஃபோர்ஸ் பிட்வீன் த டூ சார்ஜ் என்னது 2 பாயிண்ட் சார்ஜஸ் இன் ஏ மீடியம் அதர் தன் த வேக்யூம் இஸ் ஆல்வேஸ் லெஸ் தென். வேக்யூமில் ஆக்ட் ஆகக்கூடிய சார்ஜோட வேல்யூ விட சார்ஜ் என்னது மீடியத்தில் ஆக்ட் ஆகிறதுக்கு அதிகமாக இருப்பார் வேல்யூ. வி ஃபைண்ட் த ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி. அடுத்து ரிலேட்டிவ் பெர்மிட்னா எப்சிலான் ஆர். எப்சிலான் ஆரோட வேல்யூ கண்டுனா எப்சிலான் பை எப்சிலான் நாட்டு. மேக்ஸிமம் எப்சிலான் என்னது நல்லா புரிஞ்சுக்கோ, எப்சிலான் ஆரோட வேல்யூ வந்து ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு 1. எப்பவுமே எப்சிலான் ஆரோட வேல்யூ வந்து 1 விட அதிகமாக இருப்பார். இது வந்து கான்செப்ட், 1 மார்க் கான்செப்ட். சிக்ஸ்த் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், கூலும்ஸ் லா as same structure Newton same structure of as Newton's law of gravitation both are
inversely proportional to the square of the distance between them. In electrostatic force directly proportional to the product of the magnitude of two point charge and gravitation force. நமக்கு +1 படிச்சிருப்பீங்க நீங்கள் என்னது கிராவிடேஷன் ஃபோர்ஸ் ஃபைண்ட் அவுட் நியூட்டன்ஸோட வேல்யூ யூஸ் பண்ணி நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன்லேயும் கூலும்ஸ் லா ஆஃப் சார்ஜ்லேயும் செப்பரேட் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனாக இருப்பார். அந்த பாயிண்ட்டுங்களோட வேல்யூ வந்து டைரக்ட் ப்ரொபோர்ஷனாக இருப்பார். அடுத்து கிராவிடேஷன் ஃபோர்ஸ் பிட்வீன் டூ மாசஸ் இஸ் ஆல்வேஸ் கிராவிடேஷன் ஃபோர்ஸ் வந்து எப்பவுமே அட்ராக்டிவில் இருப்பார். பட் ஆனால் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் ஃபோர்ஸ் வந்து அட்ராக்டிவ் ஃபோர்ஸாக இருக்கலாம் ஆர் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸாக இருக்கலாம். என்னது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் பிட்வீன் த டூ மாசஸ் இஸ் ஆல்வேஸ் அட்ராக்டிவ், பட் கூலும்ஸ் ஃபோர்ஸ் பிட்வீன் டூ சார்ஜஸ் கேன் பி அட்ராக்டிவ் ஆர் ரிப்பல்சிவ் இருக்கும் டிபெண்டிங் ஆன் த நேச்சர் ஆஃப் சார்ஜ். அது சார்ஜை பொறுத்திருக்கு. லைக் சார்ஜ்னா ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ், டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் சார்ஜாக இருந்தால் அட்ராக்டிவ் ஃபோர்ஸாக இருக்கலாம். அடுத்து ஜியோட வேல்யூ கிராவிடேஷன் ஜியோட வேல்யூ 6.626 × 10⁻11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கிலோகிராம் -2 இருப்பார். அதில் கேவோட வேல்யூ 9 10⁻+9 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கூலும் -2 இருப்பார். அடுத்தது இது ஒரு முக்கியமான வேர்டு சொல்கிறாங்க பாரு. த எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் ஃபோர்ஸ் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் இன் மேக்னிடியூட் ஆஃப் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஃபார் ஸ்மாலர் சைஸ் ஆப்ஜெக்ட். கிராவிடேஷன் ஃபோர்ஸை விட அதிகமாக இருப்பார் என்னது எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் ஃபோர்ஸ். அடுத்த பாயிண்ட் பாரு. த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் பிட்வீன் டூ மாசஸ் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் த மீடியம். ஃபார் எக்ஸாம்பிள் 1 kilogram of two masses are kept in air or inside water. Now the gravitational force of the two masses remain the same, but electrostatics force on the two charge depend on nature of the medium in which the two charges kept at rest இருப்பாரு. இது எல்லாமே வந்து பேசிக்கான கான்செப்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் என்னது இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் கூலும்ஸ் ஃபோர்ஸ். இதெல்லாம் நம்ம ஜென்ரலாக கான்செப்ட் இது வரையும் படித்தா ஒரு 6 பாயிண்ட், இதுவே அதிகமாக ஒரு 7 பாயிண்ட்டுக்கு இதை வரையும் படிங்க ஸ்டூடெண்ட். அடுத்தது இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன கான்செப்ட் இருக்குன்னு பாருங்கள். நெக்ஸ்ட் என்ன கான்செப்ட் இருக்காருன்னா சூப்பர் பொசிஷன். அடுத்த கான்செப்ட் என்னது சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல். இந்த சூப்பர் பொசிஷன் பிரின்சிபலில் என்னென்னா சூப்பர் பொசிஷனை மேற்பொருந்துதல்னு அர்த்தம். சூப்பர் பொசிஷன் இப்போ பிரின்சிபல்னால் இப்போ என்னது சார்ஜை பற்றி தான் படிக்கிறோம். சார்ஜில் என்ன சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் கூலும்ஸ் லா எக்ஸ்பிளைன் த இன்ட்ராக்ஷன் பிட்வீன் த டூ சார்ஜஸ். டூ சார்ஜுக்கிட்டே ஆக்ட் ஆகக்கூடிய இன்ட்ராக்ஷன் விஷயத்தை பற்றி சொல்கிறது தான் கூலும்ஸ் லா. இஃப் தேர் ஆர் மோர் தென் டூ சார்ஜஸ் அதிகமான சார்ஜஸ் இருந்தால் த ஃபோர்ஸ் ஆன் ஒன் சார்ஜ் டியூ டு ஆல் அதர் சார்ஜஸ் நீடட் டு பி கேல்குலேட்டட். ஒரு நிறைய n நம்பர் ஆஃப் சார்ஜஸை ப்ரெசென்ட் பண்ணி வச்சுட்டு இருந்தோம்னா ஒரு சார்ஜ் என்ன செய்யும் அவருக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய அடுத்த சார்ஜ் மேலே ஃபோர்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். அதேமாதிரி ஃபஸ்ட்டு சார்ஜ் என்ன செகண்ட் சார்ஜ் மேலே ஃபஸ்ட் சார்ஜ் தேர்டு சார்ஜ் மேலே தன்னோட ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். அதை பற்றி சொல்கிறது தான். எனிவே கூலும்ஸ் லா alone does not give the answer. The superposition principle explains the interaction between the multiple charge. Multiple n number of charges இருக்கும்போது அங்கே ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணால் அப்போ என்னது சூப்பர்பொசிஷன் பிரின்சிபல். இதில் டிஃபைன் சூப்பர்பொசிஷன் பிரின்சிபல்ஸ் ஆஃப் சார்ஜ்னு 2 மார்க் மட்டும் தான் கேட்கலாம். அதுக்கு என்ன அக்கார்டிங் டு த சூப்பர்பொசிஷன் பிரின்சிபல் த டோட்டல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் a given charge is equal to the vector sum of the force extracted on it by all other charges. ஒன்று வந்து எல்லா சார்ஜுமே கொடுக்குறது வேலைக்கு என்னது ஈக்குவலாக இருப்பார். சம் ஆஃப் வேல்யூனா ஆட் பண்ணி எடுக்கணும். அதுக்கு தான் என்ன செஞ்ச இது 2 மார்க்குக்கு ஆன்சர் இந்த போல்டு லெட்டர் இருக்கிறது மட்டும் முடிஞ்சு போச்சு. போல்டாக இருக்கிற லெட்டரில் இந்த 2 லைன்ஸு அதுக்கான ஆன்சர் வந்து எங்கே இருக்குன்னா இந்த கீழே இருக்காரு. என்ன மீனிங்னா பாரு F1 டோட்டல் ஃபோர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க. F12னா ஃபோர்ஸ் ஃபஸ்ட்டு சார்ஜ் செகண்ட் சார்ஜுமே தான் ஃபோர்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாரு. ப்ளஸ் F13 வெக்டர்னா அதே ஃபஸ்ட்டு சார்ஜ் தேர்டு சார்ஜ் மேலே ஃபோர்ஸை கொடுக்குறாரு. F14 வெக்டர்னா ஃபஸ்ட்டு சார்ஜ் ஃபோர்த்து அப்படியே அப் டு எக்ஸட்ரா F1n வெக்டார் இது வெக்டார் வெளியே இருப்பார். அப்போ ஃபஸ்ட்டு சார்ஜ் எந்த சார்ஜ் மேலே வரையும் தான் ஃபோர்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது. இதுதான் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல். ஓகேவா ஸ்டூடெண்ட். தென் அடுத்த கான்செப்ட் என்ன இருக்கு பார்ப்போம். அடுத்து தென் வந்து இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன். எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒரு சார்ஜ் எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்போ டெவலப் ஆகிற ப்ளஸ் சார்ஜ் ஆர் ப்ளஸ் ஆர் மைனஸ் எனி ஒன் ஆஃப் த சார்ஜை ஐசோலேட்டட் பண்ணுறோம். என்ன செய்கிறோம் நம்ம ஐசோலேட்டட் தனிமைப்படுத்தணும். ஐசோலேட் பண்ணும் போது